நம்ம இப்போ வந்து 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட் லெசனோட நேம் வந்து தமிழ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்பத்தமிழ் நம்ம இதில் வந்து மார்க் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு நமக்கு தெரியும், விளைவுனா வளர்ச்சி தெரியும், அசதி சோர்வு, அசதினா சோர்வு கூட, நிருமித்த உருவாக்கிய. ஸோ இது ஒன்று தான் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வைக்க வேண்டியது. நிருமித்த அப்படின்னா என்னது? உருவாக்கிய. விளைவு அப்படின்னா வளர்ச்சி, விளைவுனா என்னது? வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு மேட்ச் கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த பாக்ஸில். நூல்வெளியில் என்னெல்லாம் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? சுப்பு ரத்தினம். பாரதியார் கவிதைகள் மேலே இவருக்கு இருந்த பற்றின் காரணமாக தான் இவர் என்ன பண்ணார்? பாரதிதாசன் அப்படின்னு அவரோட பேரை மாற்றிக்கிட்டார். இவருடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தான் இவர் பாடுபொருளாக கொண்டு பாடியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ இவர் வந்து புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தை நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழை உன்னை நினைக்கும், தமிழின் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தனுடைய பாடல். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுது கூட்டல் என்று அமுது கூட்டல் என்று அமுதென்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதை மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சா போதும் இந்த ஃபஸ்ட் லெசனை பொறுத்த அளவில். அடுத்து தான் நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம்.